தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவா வரதட்சணை புகாரை கொடுக்கறதுக்கு நாம போலீஸ் ஸ்டேஷன் போவோமா? ஆனால் அங்கே இருக்க போலீஸு வரதட்சணை கொடுமையை அவங்க மனைவி சார்ந்து பண்ணிட்டு இருந்தது எப்படிங்க இருக்கும்? அதுவும் அப்பா பையன், அப்பா இன்ஸ்பெக்டர் வேறு. இந்த கொடுமை சார்னு ஒரு ஆடியோ வேறு வெளியாகி தொலைச்சிருக்கு. இதை பற்றி முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஸ்க்ரீனில் தெரியாருல, இந்த பர்சன் பேர் பூபாலன், 38 வயசு, தலைமை காவலர். இந்த மதுரை அப்பன் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தலைமை காவலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர். கடந்த 2018 வருஷம் தேனியில் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக இருந்த ஒருத்தவங்களை இவர் திருமணம் பண்ணிக்கிறார். எப்போ? 2018. இப்போ 2025. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த வரதட்சணை இஷ்யூஸாக இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் புதுசுலேயோ கல்யாணம் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளேயோ இஷ்யூஸ் நடந்து பார்த்துருப்போம். ஆனால் தொடர்ந்து இத்தனை வருஷங்கள் 2 குழந்தை பிறந்தும் கூட வரதட்சணை கொடுமை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அந்த கொடுமை இங்கே நடந்திருக்கு போல இருக்கு. சமீபத்தில் இந்த பூபாலனோட மனைவி இருக்காங்களா, அவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் மேலேயே புகார் பதிவாகுது. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தினமும் வரதட்சணை கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க பயங்கரமாக அந்த ஃபேமிலியில். அதில் என்னோட கணவர் ப்ளஸ் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு மாமனார், இந்த 2 பேர் என்ன அப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. திருமணத்தின் போதே பார்த்தீங்கன்னா 60 சவரன் நகை போட்டு அமிச்சாங்க எனக்கு. அது மட்டும் இல்லை, பைக் வாங்கி கொடுத்தாங்க. சீர்வரிசை ஃபுல்லாக நாங்கள் செஞ்சிட்டோம். அதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் பாருங்கள். இது போதாதுன்னு என்னை இன்னும் போட்டு அடித்து துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த வரதட்சணை போதலை, இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதா அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணாங்க. ப்ரோ, இது டொமஸ்டிக் வயலன்ஸில் புருஷன் மேலே இருக்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக வரதட்சணை கொடுமைன்ற ஒரு விஷயம் இல்லைனாலும், பெண்கள் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, அந்த சட்டத்தை தப்பாக மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அப்படி ஒன்றா இது இருக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த டவுட்டு உங்களுக்கு வேணாம் மக்களே. ஏன்னா அவங்க கொடுத்த புகார் உறுதியானதா அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாக இருக்குது. அதை நான் போக காட்டுற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவர் தான் அந்த பூபாலன். இவர் தான் பூபாலனோட அப்பாவான செந்தில்குமார். அந்த மாமனார்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா புகாரில், அது இந்த பர்சன் தான். அந்த மனைவி இப்போது மதுரை அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அந்தளவுக்கு அடித்து துவைச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்களோட காட்சிகளில் 1-2 பார்த்தோங்க. ஹாஸ்பிட்டலில் இந்த பெட்ஷீட்டை போர்த்தினபடியே இந்த ட்ரிப்ஸை ஏற்றிக்கிட்டு அந்தம்மா அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க. முடியல அந்த அம்மாவுக்கு உடம்பு சுத்தமாக, அவ்வளோடி அடிச்சிருக்காங்க என்னவோ தெரியல. ஸோ இந்த வரதட்சணை புகார் முதல்ல கொடுக்கப்பட்டுச்சா, இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்களே, அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட உறவினர்களாக இருக்காங்களே, அவங்க கொதிச்சு எழுந்துட்டாங்க. அவங்க போயிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாங்க. இந்த நபரை சும்மா விடாதீங்க, ஒழுங்காக அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புகார்களை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று ஒன்றா. இதன் நீட்சியாக 4 பேர் மேலே வழக்கு பதிவுங்க. 1 பூபாலன், 2வது பூபாலனை பெத்தார் பார்த்தீங்களா செந்தில்குமார், இவர் ப்ளஸ் செந்தில்குமாரோட மனைவி, அதான் அந்த பொண்ணோட மாமியார், ப்ளஸ் இந்த பூபாலனோட தங்கச்சி அனிதா அவங்க பேர். இந்த 4 பேர் மேலேயே போலீஸார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இதில் கொடுமையிலையும் கொடுமை, இந்த செந்தில்குமார் சொன்ன பார்த்தீங்களா, இவர் சாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கவர். பாருங்க, பையன் தலைமை காவலர், அப்பா இன்ஸ்பெக்டரு. பாருங்க இந்த 2 பேர் எந்த அளவுக்கு சட்டத்தை காப்பாற்றி இருக்கணும். ஆனால் இவங்களே கடைசியில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உள்ளாகி இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சு, அதை பற்றியும் சொல்கிறேன். இதில் கொடுமை என்ன தெரியுமா, அந்த ஆடியோ தான். ஏன்னா அந்த 4 பேர் மேலே வழக்கு பதிவாயிடுச்சு. ஆனால் முகாந்திரம் பெருசாக இல்லைல்ல, அதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் ஆடியோ வெளியாகிடுச்சிங்க, லீக் ஆகிடுச்சு லிட்டரலாக சோஷியல் மீடியா முழுக்க. இந்த பூபாலன் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி அனிதா கிட்ட ஃபோனில் பேசுகிறாப்புல. அதாவது தன்னோட மனைவியை எப்படிலாம் சித்திரவதை பண்ணியிருக்கன்றத அவர் சொல்ல அந்த அனிதா இருக்காங்களே, அதான் நாத்தனார், அந்த பொண்ணோட நாத்தனார். அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இது போதாது, இது மாதிரிலாம் அந்த பொண்ணு பண்ணுற மாதிரி தான் இன்னும் நீ கொஞ்சம் நல்லா கவனிக்கணுன்ற மாதிரி இது போல் உத்வேகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாதிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கறது வேற, ஆனால் மற்றவனை சோதிக்கிறதுக்கு அந்த பொண்ணு ஊக்கம் கொடுத்துருக்கா. அதுவும் இவர் ஒரு பக்கம் சிரித்து பேச, அந்த பொண்ணு ஒரு பக்கம் சிரித்து பேச, எதை பற்றி பேசுகிறாங்க, அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணுறது சார்ந்து. இது போல் விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா மக்களே? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த கொடுமை நடந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 பேரை பேசின பேச்சை நீங்கள் கேளுங்க, மெச்சுவீங்க. அண்ணனோட வீரத்தை தங்கச்சி இந்த அளவுக்கு புகழ்றானா சூப்பர் மேட்ன்ற மாதிரி மெச்சுவீங்க. அவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்காங்க. அந்த கருமத்தை கேட்டுவாங்களா? காலையில நடந்த பொறியாளர் தாக்குதல் இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்கா, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு.
அழுதழுதா? அழுது இல்ல, பெராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் என்ன பேசுன அப்படி அவ? எனக்கு பேசுறேன் எரிச்சலா வாய முறி வாய பொத்தி பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது தேவையாவும் நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்லலா, நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. விஸ்வக்க கூட்டு போங்க, இருக்க வைங்க. அவன் இப்ப பெரிய பையன், அவன் பாத்துக்கோ. சின்னவனுக்கு வந்து அவன் பொண்ணு டக்குன்னு இதாகுது. அவன் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கூட கூட்டு போங்க. கூட்டிட்டு போறதுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ஏன் வந்து அப்படியே டாபிக்க மாத்திர, நீயும் டாபிக்க மாத்திட்டு பேசாதனே. நீ அது தப்பு. நான் சொல்லிட்டேன் சத்தம் போட்டுட்டேன். இப்ப ஒரு 4 நாள் கழிச்சு வராங்க போல, 2 நாள் கழிச்சு வராங்க போல. எதுக்கு கூட்டிட்டு வந்து இவனை சின்னவனை கூட்டு போறதுக்கு, கூட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றா போல. சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குழு குடிச்சு விட்டுனேன். பாவம் தொண்டை கட்டிச்சு. வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா. அங்க சுணங்கிட்டா. சங்கடம் தானே. சுணங்கிட்டா. முகங்க எல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு? ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன். பேசுனா அப்படித்தான். தேவையெல்லாம் பேசாத, நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். ஏன் அப்படி சொன்னாலாம்? நீ என்ன சொன்ன? எங்கள்கிட்ட கட் பண்ணிட்டே இல்ல, கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன? அவங்கிட்ட பேசக்கூடாது. நீ என்னடி சொல்றது? நல்லா தெரிஞ்சுக்க. இல்ல இந்த விஷயத்த பூரா வீட்டு விஷயத்த பூரா எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவங்ககிட்ட எதுக்கு சொன்னீங்க? வீட்டு விஷயத்த பத்தி எதுக்கு சொல்றீங்க? வீட்டு விஷயத்த பத்தி சொல்றா. எங்க அப்பா அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும் வீட்டு விஷயத்த. நல்லா தெரிஞ்சுக்க. அவங்கதான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க, அவங்ககிட்ட தான் நான் சொல்ல முடியும். புரியுதா? ஒண்ணு அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு, 10 பவுன் கேக்குறாரு, நீதானே சொன்ன எங்க அப்பாட்ட. அப்புறம் என்ன, அப்ப மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு. கம்மியா போடுன்னு சொன்னீங்க, இது பண்ணி எதுக்கு இவ்வளவு போடுறீங்கம்மா, கம்மியா போடுங்கம்மா, அடுத்து பார்த்து போட்டுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அது அப்படித்தானே சொன்னேன். இப்ப அதுதான் நீ சொல்ற, நினைச்சு பேசுவீங்க. அப்படித்தாடியா சொல்ற? இருடி, ஓமல சத்தியண்டி, என் தங்கச்சிக்கு இருக்க சுத்த பூரா இனிமே என் தங்கச்சிக்கு தான். எனக்கு ஒரு பைசா தேவையடி. அப்ப இது வாங்கினா உன் தலையில ஆச்சு. சத்தியம் பண்ணு, நீ சத்தியம் பண்ணு ஓடிட்டான். என்ன ஒரு ஏன் தலையில எதுக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க? ஆமா, நீ நம்ப மாட்டேங்கிறல்ல. இந்தா உன் தலையில அடி சத்தியம் பண்றேன் நான். எப்படிதான் அவ தலையில அடி சத்தியம் பண்ணிட்டேன். இது என்ன எதுக்கு கொண்டு வரா இந்த பஞ்சாயத்துல? அப்ப அப்பயே கேட்டேன் நைஸா. பிரியா, அவரு மாமா நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடு. அவன் டிரைவர் ஏதோ மாத்தி ஏதோ சொல்லிருப்பான் போல, தப்பாகி என்ன நினைக்க போறாங்க. அவர்கிட்ட கொடுத்துரு. நான் வந்து இது யதார்த்தமா தான் சொன்னேன். இந்த மாதிரி பேசும்போது அவன் தான் சொன்னான், சென்னைக்கு ஏன் வரலையான்னு இல்லையா டிரைவர் கேட்டான். இல்ல டிரைவர் கேட்டவொடனே அப்ப யாருங்க வாங்கி கொடுக்குறதுன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னுட்டான். நான் சொல்லல அவர்கிட்ட. எங்க மாமா தான் 70 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு, பரவாயில்ல சொல்லி நான் சொல்லல அவர்கிட்ட. இவங்க இது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா, அவர் நம்பர் மட்டும் கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு இந்த டாபிக் தேவையில்லாம உள்ள வருது? இல்லம்மா அவங்க இதான் என்ன இது தப்பா நினைச்சுக்க போறாங்களாம்மா, அதுக்கு தம்மா அப்படின்னு சொல்லி அது கம்முன்னு ஆயிட்டா. இல்ல இன்னும் சொல்லலன்றது தெரியணுமா எனக்கு. அப்பதான் ஒரு பயம் இருக்கும். இவன் நம்பர் வேற கேட்டுக்கிட்டு இருக்கா அப்பன்றது விட்டு தெரியணும். தெரிஞ்சாதான் இவன் 60 லட்சம் ரூபா 70 லட்சம் ரூபா போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் சொல்றேன். சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லி அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இவ பேசலாமா? அடுத்த டாபிக் பேசலாம் புதுசா. நம்ம டாபிக் ஏதாவது பேசினா இப்ப எதுக்கு தொண்டை வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்கு ஹாஸ்பிட்டல்? எனக்கு குடும்பமே போய் ஹாஸ்பிட்டல் போய் உட்காடுறது. எனக்கு தாம்மா உடம்புலாம் என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா. உனக்கா? வலி தாங்க முடியல. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு. அந்த உடம்பு அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு 4 பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன பண்ணா? அவன் தனுஷ் போய் பாத்துக்கிட்டே இருந்தேன், என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க, வா வந்து விளையாடுன்னு. அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப, ஏய் வாய முடி, நீ வாய முடு, கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அது ஏய் வாய மூடு நீ கத்திக்கிட்டே இருக்க, வாய மூடு அப்படின்றான். இல்லப்பா அம்மா வந்து இதா பேசுறேன்ப்பா, அவ இருப்பா நான் பேசிக்கிறேன் பண்றா அவன்கிட்ட. எப்ப பார்த்தா இந்த அப்படின்ட்டு போகுது அது.
அதுக்கப்புறம் தான் மதியத்துக்கு மேல போன் அடிச்சு பேச வச்சேன். இல்ல அதான் சொல்லிவிடு. அவங்க அதைத்தான் அவ சொன்னா, அதையும் சொன்னா. அதான் எங்க அப்பா அது சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. வேணாம் நான் தான் சரி இல்லப்பா என் வாழ்க்கைப்பா அப்படின்னு சொல்லி இவன் அடிக்கடி சொல்லுவான் போலமா, வேணாத்தான்னு இவன் கூப்பிட்டே இருப்பான் போலமா. இவன் கூட்டிட்டு போய் தொலைடான்னு சொல்ல வேண்டியதானே. கூட்டிட்டு போய் தொலை, அதைத்தான் சொன்னேன், கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானே. அப்ப என்னத்துக்கு வேணாத்த இங்க இருந்து ஏன் உயிரை போட்டு வாங்குற நீ? அதனாலதான் உங்க அப்பா நீ மட்டும் சொல்ற என்னமோ ஏத்தி விடுறாரு. இப்ப தெரியுதா உங்க அப்பாவை ஏன் பிடிக்காது எனக்கு, அப்படி நல்ல மாதிரி பேசுற, அந்த பக்கம் போய் வேணாத்தான்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாரு, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க அப்பாவை டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கேன் நான், தேவையில்லாம எதுவும் உள்ள விடாம தேவையில்லாம அப்படின்ட்டேன். அவங்கள ஏத்தி விடுறேன்னு சொல்றேன்ல, இப்ப தெரியுதா உங்க அப்பா சொல்றது இதேதான் சொல்றாப்புல. அதனாலதான் நான் அவர் இது பண்ற கிடையாது, விட்டுற கிடையாது அந்த ஆள்கிட்ட அப்படின்னு. வெளியே பேசுறது நம்ம கிட்ட பேசுறதுமா, அந்த பிள்ளைகிட்ட என்னத்த அப்படி இந்த பக்கம் இப்படி சரியா வேணாம்தா வாத்தான்றது இந்த பக்கம் அப்படி இது பண்ற வைக்கிற. இப்போ பிரைமா பேசி கிடைச்சிச்சா, ஆக்ஷன் எடுக்கலாமா? மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் இருக்கார்ல, அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இந்த முகாந்திரம் இருக்குப்பா இந்த ஆடியோ மூலமா அப்படின்னு சொல்லிட்டு பூபாலனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இது கூடவே பூபாலனோட தகப்பா இருக்கார்ல செந்தில்குமார், அவரும் சேர்ந்து சஸ்பெண்டு. ஒரு பக்கம் தலைமை காவலர் சஸ்பெண்டு, ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டரும் சஸ்பெண்டு. ப்ரோ இதுதான் பெரிய தண்டனையா என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அதுவும் இது போல் போலீஸ்காரங்களாக இருக்கவங்களுக்கு அதிகபட்சமாக இதை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறது, அதுக்கப்புறம் தான் கைதுன்றதெல்லாம் பெரிய விஷயமா போகும்போது தான் நடக்கும். இங்கே நடந்திருக்குங்க. சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் பூபாலனை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம், இவங்க கிட்ட பொதுமக்கள் போயிட்டு வரதட்சணை கொடுமை சார்ந்து புகாரை கொடுக்குறாங்கன்னு வைங்க, அது இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நினச்சி பார்க்கும்போது வேடாக இருக்குல்ல. ஏன்னா இவங்களே இந்த கொடுமையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது போல் தாக்குதலுக்கு உள்ளான மணப்பெண் யாராவது வந்து இது போல் என் புருஷ வீட்டில் இருக்கவங்க டார்ச்சர் பண்ணாங்க டவுரி கேட்டுன்னு சொன்னால் இவங்க சிரிச்சிட்டு கடந்து போயிடுவாங்க, அட போமா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு அது பெரிய குற்றமாகவும் தெரியாது. அந்த குற்றம் பண்ணிட்டு இருக்கணும் எப்படி அது பெரிய குற்றமாக தெரியும்? கொடுமை தெரியுதா? இதனால தான் சொல்கிறோம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முதல்ல கரப்டடாக இருக்கக்கூடாது. அவங்க லா அண்ட் ஆர்டர் சார்ந்து அடுத்த கட்ட எக்ஸிக்யூஷன் யோசிக்கணுமே தவிர அதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் இதை சார்ந்து யோசிக்கக்கூடாது. காசு கொடுத்தா தப்பிக்க வைக்கலாம் இதை சார்ந்து யோசிக்கக்கூடாது. ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம், வக்கரம் பிடிச்ச நாத்தனார்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க இது போல ஒரு நாத்தனாரோட பேச்சு சார்ந்து கேட்குறேன். இதை கேட்கும்போது நமக்கே எப்படி இருக்கு, அந்த குடும்பத்தில் வாக்கப்பட்ட அந்த பொண்ணு நிலைமை யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா எதிராளியே ஒருத்தர் வந்தால் கூட உட்கார வச்சு பேசுவோம், முடிஞ்சால் சாப்பாடும் போட்டு அனுப்பி வைப்போம். அதை நம்ம விருந்தோம்பல் பழக்க முறை. ஆனால் ஒரு பொண்ணு நம்பி வராங்க, புகுந்த வீடுன்னு சொல்லிட்டு வராங்கன்னா அந்த பொண்ணு வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்ற நிலைமை இருக்கும்போது அந்த மாமியார் இருக்காங்களே அவங்க தன்னோட மகளை தான் பார்க்கணும். ஆனால் எத்தனை வீடுகள் அது நடக்குதுன்னு தெரிலங்க. இங்கே இந்த பூபாலனை பெற்ற அம்மா இருக்காங்களா, அந்த அம்மா ஒழுங்காக இருந்திருந்தா கூட இது போல் அத்துமீறாம பாருங்களா பையன், அதை கொஞ்சமாச்சும் அவங்க அதட்டி வச்சிருக்கலாம். ஆனால் இங்கே மாமியார் சார்ந்து தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா மாமியார்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு பிறந்த வீடை விட்டு புகுந்த வீடு நம்பி வரானா உங்களை நம்பி தான் வரா, அம்மாவை நினச்சி. ப்ளீஸ் அதை காப்பாற்றுங்க அந்த நம்பிக்கை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.